வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம் டெலகிராம் லிங்க் இதில அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி காலையில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு இன்ட்ராடேக்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணிக்கங்க. புதுசா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஃபர்ஸ்ட்டா எடுத்தோனே அப்டேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ குடுத்துருக்கக்கூடிய இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. கன்டினியூவா பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் விட்டு பாருங்க. ஈஸியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் குடுக்குற அப்டேட்டட்ஸ் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோர் கான்செப்ட்ட குடுத்துருப்போம். இதுவே உங்களுக்கு போதுமானது. வாங்க கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கோல்டு நேத்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல சம்திங் இந்த இடத்துல எங்கேயோ ரன் ஆயிட்டு இருந்தான். 1 ஹவரோட சப்போர்ட் நேத்து நம்ம இது பார்த்தோம். இங்கிருந்து ரன் ஆயிட்டு இருந்தான். அப்போ மேல போச்சுன்னா, இப்ப எதுவரைக்கும் போகும்னு பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஆல்ரெடி வந்து மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து மேல ஒரு சப்போர்ட், கீழ ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் போடுறோம். இது ஒரு லைன் போட்டிருந்தோம். இது ஒரு பக்காவா சப்போர்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு நேத்து பார்த்தோம். 15 மினிட்ஸ்ல பார்த்தோம். அதை அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணி இழுத்து விட்டுருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து இதுவரைக்கி மேல மூவ் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வரணும்னு தான் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து டச் ஆயிட்டான். அப்போ இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு இப்போ இந்த ஜோனுக்கு இப்போ வந்து இப்ப இது இது கீழ இருந்து வரும்போது என்ன? இது ரெசிஸ்டன்ஸ். அப்படி வந்து நிக்குது இப்போ. நேத்து இதுதான் பார்த்தோம். இங்கேருந்து மேல வந்தோன்னா, இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தது ரன்னிங் ஆகும்போது பார்க்கலாம். உடனே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து நல்லா இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கு அடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஜோன அவன் பிரேக் பண்ணா தான் வந்து மேல போ முடியும். அல்லது வந்து அகைன் வந்து இந்த ஜோன்லேருந்தே கூட கீழ திரும்பலாம். அல்லது அடுத்த ஜோனுக்கு அல்லது இது கொடுத்த ஜோனுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகறக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது நாளைக்கு பார்ப்போம். இத 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி பேசுறோம். அது என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதுதான் நடந்திருக்கு. நேத்து சம்திங் பார்க்கும்போது, இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் நம்ம பார்த்தோம். போன வீடியோல. அப்போ மேல போனோனே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துக்கு போனோனே முடியாம திரும்ப ஆரம்பிச்சுட்டான். திரும்ப ஆரம்பிச்சவன் இதுவரைக்கும் வந்து போட்டு மறுபடியும் ஒரு மூவ் பண்ணியிருக்கான். இந்த ஹைய உடைக்க முடியல. இந்த ஹைய உடைக்க முடியாம திரும்புனவன் அகைன் கீழ திரும்புன எங்க சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க. பெர்ஃபெக்ட் சப்போர்ட் இங்க தான். இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேல போறான். இப்படி மேல போறது அடுத்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஹைய உடைச்சுட்டான். அதாவது இப்படி போற இடத்துல இந்த இடத்துல நீங்க ஒண்ணு வாட்ச் பண்ணணும். இப்படி போய் இங்க ஒரு ஜர்க் குடுத்து, இங்க போய் இங்க ஒரு ஜர்க் குடுத்து இப்படி போயிருக்கா. அப்போ இங்க எங்கெங்க வந்து ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்கு. அதை விட்டா எக்ஸ்ட்ரீம் லோ இது. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. மேல போயிட்டு கீழ வந்து இதுவரைக்கும் வரல. இதுவரைக்கும் வராதவ மேல போறா. எகைன் மேல போறா. இங்க ஹை உடைக்க முடியல. அப்ப எகைன் என்ன பண்றான்? எகைன் கீழ வர்றவன் இதே சப்போர்ட்டா கிரியேட் பண்ணிட்டான். புரிஞ்சுங்களா? சப்போர்ட்டா கிரியேட் பண்ணவன் எகைன் அப்படியே வந்து மேல போக ஆரம்பிச்சுட்டான். இது பிரேக் பண்ணோன்னே மேல மூவ் பண்ணவன் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க. அது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியும் பாருங்க. இந்த இதே கொ இதுதான் சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டிஃபரெண்ட் நம்மளுக்கு தெரியும். இப்படி மேல போறவன் இந்த இடத்துல வந்து ஹைய உடைக்க முடியாம கீழ திரும்புனவன் இதே சப்போர்ட்டா மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு மேல போறான். மேல போறவன் பாருங்க இவ்வளவு தூரம் போயிட்டு, இவ்வளவு தூரம் கீழ வந்துட்டு போயிருக்கான். எகைன் வந்து கீழ இவ்வளவு தூரம் வந்து போட்டு மேல போயிருக்கான். இது பார்த்தா நம்மளுக்கு சிம்பிளா தெரியுது. ஆனா ஒவ்வொரு டைம் கீழ வந்து வந்து போயிருக்கா. கீழ ஆனா வந்து லோ உடைச்சிட்டான்னா, அத மட்டும் செய்யல. இதுதான் நான் சொல்ல வர்றேன். லோவு உடைக்காம, இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இது லோ, செகண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இது லோ. இந்த லோவுக்கே வரல பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா பாடி க்ளோஸ் மேல கொண்டு போய் வச்சிருக்கேன். நம்ம பாடி க்ளோஸ் தான் மெயினா பார்க்கணும்.
விக் இது வரைக்கும் லோ வந்திருக்கு, வந்துட்டு பாடி தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டான். இது வரை கீழே வந்து அப்படியே மேலே கொண்டு போயிட்டான். அதனால வந்து இது உடச்சிட்டான்னு கணக்கு வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஆனால் ஹையை மட்டும் பாருங்க, எவரி பிளேஸில் வந்து உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா, இங்கே உடைக்கிறான், இங்கே உடைக்கிறான், இங்கே நின்றுருக்கா. அப்போ லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடைக்கல, இந்த பிளேஸு, இந்த பிளேஸு, இந்த பிளேஸு பாருங்க, கண்டினியூவா ஹையை மட்டும் உடைச்சிட்டு லோ உடைக்காம போயிட்டு இருக்கா. அப்போ அழகான பர்ஃபெக்டான பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா. அது கூட நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கெங்க வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம் வரக்கூடாது இங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றா வந்து இந்த லோயர் பாயிண்டில் பிடிக்கணும். லோயர் பாயிண்டில் பிடிக்க முடியாத பட்சத்தில் இங்கே வந்து திரும்பக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் நம்ம பிக் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் நம்ம பிக் பண்ணணும். எப்பவுமே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே போய் மேலே போய் பை எடுக்கிறது, கீழே பை எடுக்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது. அந்தந்த ஜோன் வந்தால் இந்த வேலை பண்ணணும், இல்லாட்டி இந்த வேலை பண்ணக்கூடாது. கரெக்டான ஜோன் என்ட்ரி பாயிண்ட்டை எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து எடுத்து பழகணும். அப்போ தான் வந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறையா மெத்தட்ஸ் இருக்குங்க. ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. இப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? செல் ட்ரெண்டில் இருக்குது. கரண்ட் ட்ரெண்ட் ட்ரெண்ட், பை ட்ரெண்ட். அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாக இப்படி போகணும். அப்போது ஓவரால் ட்ரெண்டை கணக்கு போட்டு செல் ட்ரெண்டில் இருக்கிறா, நம்ம செல்லுக்கு மட்டும் மூவ் பண்ணணும்னு இங்கே இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா இங்கே கரண்ட் ட்ரெண்ட் பைக்கு வந்தாச்சு. என்ன ட்ரெண்டில் இருக்குதோ கரண்ட் ட்ரெண்டு தான் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடை. பைக் வந்தாச்சுன்னா நம்ம பைக்காக மட்டும்தான் மூவ் பண்ணணும். இங்கே செல்லை போய் பாட்டுருக்கூடாது. ஏன்னா ஓவராலாக ட்ரெண்ட் வந்து செல்லில் தானே இருக்குது, எப்படி பைக் போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே இங்கே வரக்கூடாது. புரிஞ்சுங்களா? என்ன ட்ரெண்டில் இருக்குதோ கூட போயிட்டே இருக்க வேண்டியதா நம்ம. அப்படியே மார்க்கெட்டு கூடவே ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் இதில் வந்து வின் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.